வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த ஆபரேஷனுக்கு மட்டுமே 25,000 ஆச்சு. பூனைக்கு கருத்துடையா? ஆமா அசைப்படாது என்ன அசையாம தான் கிடக்கு போ. 2 பெர்சியன் கேட்ஸை நான் வளர்ப்பதற்கு எவ்வளவு தேவைப்படுது ஒரு மாசம்? 25,000. ஆனா நான் மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ் தான். இந்த நாட்டுல பிறந்துட்டு இவங்க கூட சேர்ந்து மாரடிக்க முடியல. கல்யாணத்துக்குலாம் வர மாட்டேன், நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கோ இப்படிலாம் சொன்னவங்க. இன்னியோட நீ என் பொண்ணு இல்ல, தலைவலிக்கிட்டேன். இப்ப மாப்பிள்ளைன்றதும் மாமான்றதும் என்னால அது பார்க்கவே முடியலையே. மாப்பிள்ள சாப்பிடுங்க, மாப்பிள்ள சாப்பிடுங்க. பிள்ளைய மட்டும் நல்லா அப்படி பாத்துக்கிறீங்க, அவரை மட்டும் அப்படியே விட்டுறீங்களே. அவன் என் பையன் இல்ல, இல்ல சாப்பிட்டா போதும். அப்ப இது யாரு? எங்க மாமியாரோட பையன் சார். வழக்கம் போல தான் நீயானாலையும் தமிழாலையும் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னியான எபிசோட்ஸ்ல இருந்து ஒரு சில கண்டென்ட்ஸ் உங்களுக்காகவே தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வந்திருக்கேன். பாத்திரலாமா? வேற யாரு பெட்டுக்கா செலவு பண்றவங்க? 20,000 செலவு பண்ணுவேன். 20,000 இது வேற ஃபுட்டுக்கு மட்டுமே 20,000 செலவு பண்ணுவேன். நான் வச்சிருக்கிறது 2 பர்ஷியன் கேட்ஸ், ஒரு மேல் ஒரு ஃபீமேல் வச்சிருந்தேன். நீ சொல்றது பொய்யா மையான்னு எனக்கு தெரியலையா? ஒரு குட்டிக்கார அடிச்சு காட்ட பார்க்கலாம். அது 1 இயரா வந்து ரொம்ப குட்டி போட்டுட்டே இருந்தது. சோ அதுக்கு வேக்சினேஷன் எல்லாமே செலவு பண்ணிட்டு இப்பதான் ஆபரேஷன் பண்ணேன். இதெல்லாம் கேட்க போனா உனக்கு என்ன வந்ததுன்னு கேட்பானுங்க. நம்மளுக்கு நேரத்துக்கு வம்பு. சாப்பிட்டோமா சோபால அப்படியே ஆயா சாஞ்சோமான்னு இருக்கணும். அந்த ஆபரேஷனுக்கு மட்டுமே 25,000 ஆச்சு. பூனைக்கு கருத்துடையா? அம்மா அம்மா அசைப்படாது என்ன அசையாம தான் கிடக்கு போ. ஆனா நீங்க சொல்ற 20,000 ரூபாய் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மொத்த செலவே அவ்வளவுதான். சோ மிடில் கிளாஸ் தான் நானும். 50,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன். என்னடா இது? 50,000 ரூபாய் சம்பாதிச்சு அதுல 20,000 ரூபாய் பூனைக்காக செலவு பண்றாங்களா? கேட்டா இவங்க தான் மிடில் கிளாஸ்ங்கறாங்க. நீங்க சொல்ற 20,000 ரூபாய் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மொத்த செலவே அவ்வளவுதான். சோ மிடில் கிளாஸ் தான் நானும். இத்தனைக்கு அந்த மனுஷன் ரொம்ப தெளிவா சொல்றாப்ல, இங்க பாருமா, நீ பூனைக்கு செலவு பண்ற பத்தியா 20,000 ரூபாய், அதுதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோடைய மொத்த வருமானமே அப்படின்னா, சார் நானும் மிடில் கிளாஸ் தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவங்களுக்கு மிடில் கிளாஸ்னா என்னன்னே தெரியல போலயே. வருஷம் ஃபுல்லா பழைய துணி போட்டுனுக்குறேன். பொங்கல் அது மாதிரி புது துணி ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்டா அதை வாங்கி கொடுக்க துப்பு இல்லை. நல்லா நாடி அப்பா. அந்த ஆபரேஷனுக்கு மட்டுமே 25,000 ஆச்சு. பூனைக்கு கருத்துடையா? சோ மிடில் கிளாஸ் தான் நானும். சரி வாங்க, இந்த பாவப்பட்ட மிடில் கிளாஸ் புள்ள இன்னும் என்னென்னலாம் சொல்லுதுன்னு நம்ம கேட்போம். மிடில் கிளாஸ் தான் சார். வாடகை வீட்ல தான் சார் இருக்காங்க. அம்மா வந்து வாடகை வீடு, ஹஸ்பண்டுக்கு சொந்த வீடு இருக்கு. 50,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன். 20,000 ரூபாய் பெட்டுக்கு கொடுத்துருவேன். டெத் பெட்ல இருக்கமா, இரிட்டேட் பண்ணாத. பா வந்து 2,000 மந்த்லி. யாருக்கு? பெட்டுக்கு. வீட்டுக்கு வந்து பண்ணுவாங்க. அதுக்கு ஒருத்தருக்கு 750 வாங்குறாங்க. இந்த நாட்டுல பிறந்துட்டு இவங்க கூட சேர்ந்து மாரடிக்க முடியல. 2 பெர்சியன் கேட்ஸை நான் வளர்ப்பதற்கு எவ்வளவு தேவைப்படுது ஒரு மாசம்? 25,000. ஆனா நான் மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ் தான். நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. இந்த கவுண்டவுன் படத்துல வாங்க இலைகளா வாங்க அப்படின்னு மாத்த மாதிரி நீங்க செலவு பண்ணுங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க. ஆனா மிடில் கிளாஸ் சொல்லாதீங்க. மிடில் கிளாஸ் தானே சார். முடியல நீங்க செலவு பண்ணக்கூடிய 25,000 ரூபாய் பாதி பேரோட வருமானம். ஆனா மிடில் கிளாஸ் உண்மைதான். கடைசி வரைக்கும் நான் மிடில் கிளாஸ் தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோயா. நான் 25,000 ரூபாய் பூனைக்கு செலவு பண்ணாலும் நான் மிடில் கிளாஸ் தான் அப்படின்னு அடம் பிடிக்குது. செலவு பண்ணக்கூடிய 25,000 ரூபாய் பாதி பேரோட வருமானம். ஆனா மிடில் கிளாஸ் உண்மைதான். தொடர்ல வேலை வெட்டியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறா. ஏமா, மாசம் 25,000 ரூபாயை நீ வளர்க்குற அந்த 2 பூனைக்கு மட்டுமே செலவு பண்ணிட்டு கேட்டா நீ தான் மிடில் கிளாஸ்ன்னு சொல்றியே. அப்ப அந்த 25,000 ரூபாயை மாச வருமானமா வச்சு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு என்னன்னு சொல்றது? அதுக்கு வெளியே என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஆனா மிடில் கிளாஸ் உண்மைதான். இது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு கேங்லயும் ஒருத்தர் இருப்பான், ஐபோன் யூஸ் பண்ணுவான், கார் வச்சிருப்பான், சொந்த வீடு வச்சிருப்பான். கேட்டா நான் தான் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவான். பாத்தீங்களா? அந்த கேட்டகரியில இருந்து இந்த புள்ள வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மிடில் கிளாஸ் தான் நானும். ஆனா மிடில் கிளாஸ் உண்மைதான். இதே உங்களுக்கு அந்த 20,000 தான் இன்கம் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் ஆயிருந்தா இவ்வளவு பெட்டுக்கு செலவு பண்ணுவாங்களா? ஹஸ்பண்டோட காசு எடுத்து பண்ணுவேன், அவ்வளவுதான். பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க அதானே. ஆக மொத்தத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு பக்கத்துல நீங்க செலவு பண்ணியே ஆகணும். ஆமா. வெறி வருது சார். செலவு பண்ணிட்டு ஏதோ என் பெட்ட சந்தோஷமா வச்சுக்கணும், அவ்வளவுதான். நீங்க சந்தோஷமா இருக்கா பெட் வளர்க்குறீங்களா, இல்ல அத சந்தோஷப்படுறதுக்காக நீங்க வாழ்றீங்களா? பெட்ட சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காகவே ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களாமா. என் பெட்ட சந்தோஷமா வச்சுக்கணும், அவ்வளவுதான். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. இப்பயுமே அந்த அம்மா கேட்கிற கேள்வி இந்த பிள்ளைக்கு சுத்தமா புரியல. அவங்க என்ன கேட்கிறாங்க, அவங்களுடைய மொத்த வருமானமே 20,000னா அந்த 20,000 எடுத்து பெட்டுக்கு செலவு பண்ணுவீங்களா, குடும்பத்துக்கு செலவு பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டா, என் புருஷன் காசு இருக்கு அதை எடுத்து செலவு பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஏமா, புருஷன் சம்பாதிக்கிறது, பொண்டாட்டி சம்பாதிக்கிறது, எல்லாரும் சம்பாதிச்சு 20,000 வருது பாத்தீங்களா? அந்த 20,000 வச்சு ஒருத்தன் குடும்பம் நடத்தினா அது மிடில் கிளாஸ். ஆளாளுக்கு 50,000 ரூபாய் சம்பாதிச்சு வர 1,00,000 ரூபாயில 20,000 ரூபாய் பெட்டுக்கு செலவு பண்ணி குடும்பம் நடத்துறீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் மிடில் கிளாஸ்ல வராது. அதை தான் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. அந்த 20,000 தான் இன்கம் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் ஆயிருந்தா இவ்வளவு பெட்டுக்கு செலவு பண்ணுவாங்க. ஏதாவது மாற்றம் தெரியுதா?
தெரியுது. என்ன என்ன ஹஸ்பண்டோட காசு எடுத்து பண்ணுவேன், அவ்வளவுதான். அடுத்ததான் நீ நல்லா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு எபிசோடு, அதாவது லவ் மேரேஜுக்கு அகைன்ஸ்டா இருந்த பேரண்ட்ஸ் அதுக்கப்புறமா அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல அதுல ஒவ்வொருத்தரும் லவ் பண்ண அந்த அழகு இருக்கு பாருங்க, அந்த அழகு அதை கொஞ்சம் கேளுங்க. காதல் லவ் பண்ணப்ப பாத்துக்கிட்டது இல்ல நாங்க. எனக்கு புரியல அது. ஒரு டேர்னால தான் ரெண்டு பேரும் ஆக்சுவலா ப்ரப்போஸ் பண்ணோம். என்னங்கடா புது புது கதையா சொல்றீங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. டேர்ல ப்ரப்போஸ் பண்ணீங்களா? ஆமா சார், அப்போ அது ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. ட்ரூத் ஆர் டேர். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நேர்ல பார்த்தோம். அதுக்கு முன்னால இந்த அத்தை பொண்ணு எப்படி இருக்கும்னே எப்படி தெரியாது. இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருப்போம் அப்படின்றது தெரியாது. நாங்க ஒருத்தர் பார்க்காமலே காதலிக்கிறோம். இந்த ட்ரூத் ஆர் டேர் அந்த கேமா? ஆமா ஆமா. அப்புறம் என்னாச்சு? எனக்கு என்ன ஷோ நடக்குதே மறந்து போச்சு. இப்ப அட பாவிகளா, டேய் கோபிநாத்தையே ஒரு நிமிஷம் திணற விட்டீங்களடா. எனக்கு என்ன ஷோ நடக்குதே மறந்து போச்சு. இப்ப ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். அவன் ஒரு லவ் செட் ஆகுறதுக்கு உருள்றான் பரல்றான், பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இவனுங்களை பாருங்க, ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடி அதுல லவ் ப்ரோபோஸ் பண்றது ஒரு டேர்னு கொடுத்து அது மூலியமா ரெண்டு பேரும் ப்ரோபோஸ் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சு 6 மாசம் பார்க்காமயே லவ் பண்ணி இப்ப கல்யாணம் வர பண்ணிட்டாங்க. உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கடா. இல்ல ஒண்ணும் இல்லடா. யாரா நீங்களா டேரை வச்சே ஒரு லவ் ப்ரோபோஸ் பண்ணி அந்த லவ் ஓகே பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் லவ் ப்ரோபோஸ் எப்படி பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற பல பேருக்கு இந்த டேரையும் ஒரு ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆனாலும் ஆகும் போலயே. அந்த பொண்ணை எப்படி உசார் பண்றேன்னு சொல்றா. ட்ரூத் ஆர் டேர். ஆஃபீஸ்ல இவங்க தான் சீனியர். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா ஏஜ்லயும் இவங்க தான் சீனியர். நமக்கு ஏஜும் ப்ராப்ளமா இருந்தது, ரிலீஜனும் ப்ராப்ளமா இருந்தது. சரி சரி வா, கைவஸ் ஐடியா இருக்கு. கிறிஸ்மஸ் டைம்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி வச்சாங்க. நான் பூந்தமல்லியில இருந்து சோழிங்கநல்லூர் போறேன். அப்போ வந்து பசங்க கலாய்க்கும் போது இதுதான் அவங்க மாமியார் வீடு அப்படி இப்படின்னு சொல்லும் போது அவங்க காதுல விழுந்துச்சு. மாமியார் காதுல ஏதோ நடக்குதுன்றது மட்டும் எனக்கு தெரியுது. ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாருக்கும் பிரியாணி வச்சிட்டு இருக்காங்க, எனக்கு மட்டும் பீஸே வைக்கல. என்னடா இது, நம்ம பூந்தமல்லியில இருந்து வரோம். அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானேன். மாமியார் வீட்டுல மரியாதை குறைவா நடத்திட்டாயின்னு கவலை இல்ல. பூந்தமல்லியில இவ்வளவு டிஸ்டன்ஸ் எடுத்து வந்திருக்கேன். எங்கடா சிக்கன் பீஸ் தினுசா இருக்காங்களே. அதாவது மாமியார் வீடுன்னு கத்தி மாமியார் கிட்டே போட்டு விட்டாங்க. சரி ரைட், நம்மள அந்த வீட்டுல கெட்டி வச்சு உரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுவோம்டா அப்படின்னு தான் 50 பேர் யோசிப்பாங்க. ஆனா இந்த மனுஷன் போட்ட பிரியாணில பீஸ் இல்ல, அதுவும் நான் பூந்தமல்லியில இருந்து வரேன் எனக்கு பீஸ் வைக்கலன்னு வருத்தப்பட்டிருக்காப்லையா. எல்லாருக்கும் பிரியாணி வச்சிட்டு இருக்காங்க, எனக்கு மட்டும் பீஸே வைக்கல. எங்களுக்கு கறி போடும்போது மட்டும் ஏன்டா கை சுருங்குது? சும்மாவே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, இதுல பிரியாணில பீஸ் இல்லைன்னா சண்டை போட்டா உனக்கு எப்படியா பொண்ணை கொடுப்பாங்க? இவ்வளோ இதா இருந்து இன்னைக்கு இவங்கள்ட்ட எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க. எனக்கு வேண்டவே வேண்டாம், உங்க கல்யாணத்துக்குலாம் வரமாட்டேன், நீயே வேணா கல்யாணம் பண்ணிக்கோ இப்படிலாம் சொன்னவங்க இன்னியோட நீ என் பொண்ணு இல்ல, தலைவலிக்கிட்டேன். இப்ப மாப்பிள்ளைன்றதும் மாமான்றதும் என்னால அது பார்க்கவே முடியல. எப்படி நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. மாப்பிள்ள சாப்பிடுங்க. மாப்பிள்ள சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? எப்படி மாப்பிள்ளைக்கு அவ்வளவு ஒட்டிட்டீங்க? என்ன பண்றது, நம்ம மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கிட்டோம். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. ஒரு வெள்ளந்தியான மனுஷங்க, என்ன பண்றது, கட்டி கொடுத்தாச்சு, வேற வழி கிடையாது. ஃபர்ஸ்ட் பிடிக்காம தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கட்டி கொடுத்தாச்சுல, வேற வழி கிடையாது, க்ளோஸா தான் இருந்தாகணும் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லிட்டாப்ல. எப்படி மாப்பிள்ளைக்கு அவ்வளவு ஒட்டிட்டீங்க? என்ன பண்றது, அது இந்த குடும்பத்துல இல்லைங்க, லவ் மேரேஜ் எங்கெல்லாம் நடக்குதோ அதுலயும் ஃபர்ஸ்ட் அகைன்ஸ்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ற எல்லா குடும்பத்திலயுமே வேற வழி கிடையாது. மாப்பிள்ளன்னு ஆயிட்டான், கொடுக்குற மரியாதை கொடுத்து தொலைவோம், வேற வழி இல்லை அப்படின்னு தான் கொடுப்பாங்க. அதை யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. இவர் கொஞ்சம் ஓப்பனா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன மாமனார் மருமகனும் போங்க. அடுத்த டாபிக் என்னன்னா, என் புருஷன் ரொம்ப ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய மனைவிகள், ஆனா ஆசைப்படுறாங்கிற பேர்ல என்ன போட்டு டார்ச்சர் பண்றா அப்படின்னு புலம்பக்கூடிய கணவர்கள். அது இப்ப கூட உட்கார்ந்து இருக்கிறாரு, 2 பட்டன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாவே வாங்கிடுறதா? சார் நான் 44 சைஸ் ரெக்கமெண்ட் பண்ணும் சார். அவங்க எனக்கு தெரியாம 42 தான் ஆர்டர் பண்ணேன். அவன் கரெக்டா இருக்கான். டேய் எம் எப்ப அவனுக்கு சரியா இருக்கும்? ஏன்னா நீ அதுக்கு தான் ஃபிட் ஆகணும், நீ அதுக்காக டெய்லி எக்ஸசைஸ் பண்ணு. குறைக்கிறேன், உடம்ப குறைக்கிறேன்டா. ஆமா எப்படி பண்ணு. ஆனா இப்படியே எப்படி போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? இப்ப பியின்டாங்கிற பயத்தோட வீட்ல வேற ஏதாவது சைஸ் இல்ல சார், 42 தான் இருக்கு. இது ரொம்ப கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. பத்தாது பத்தக்கூடாதுன்னே வாங்குவேன். சோ தட் அந்த ஒரு மோட்டிவேஷன் கொண்டு வரதுக்காக. மாப்பிள்ள 4 கிலோ குறைச்சிருச்சுக்க, இந்த டி-ஷர்ட்ல உனக்கு ஆசை. அவருக்கு நீங்க இனிமே சட்டை வாங்குறீங்களோ இல்லையோ கன்ஃபார்மா பனியன் வாங்கிரு. ஏன்னா இந்த மாதிரி டயத்துல 2 ஓபன் ஆயிடுதா. இப்ப ஒயிட் கலர் பனியன்
ஆசைப்பட்டிருக்காங்க. ஐயோ ஆஃப் பண்ணுங்க. நீ என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லிக்கோ. கோபி அண்ணா அங்க இருக்கிறாரு, கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசிக்கோன்னு வேற சொல்லி பார்க்கல. அட பாவமே, அந்த மனுஷனை பார்த்தாலே பாவமா இருக்குங்க. 44 சைஸ் இருக்கிற மனுஷனுக்கு 42ல சட்டையை வாங்கி கொடுத்து வயிற்று பக்கம்லாம் பிச்சுட்டு போற மாதிரி பிதிங்கிட்டு கிடக்குது. அந்த மனுஷன் அப்பயும் வயிற்ற கொஞ்சம் உள்ள இழுத்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். விட்டாருன்னா பிச்சுட்டு வந்துடும். ஒரே நாள்ல அழைச்சிட்டா ஜிம்முக்கு போறமா. ஆனா இந்த மனுஷனும் சும்மா கிடையாதுங்க. 42 சைஸ் சட்டையை வாங்கி போட்டு வயிறெல்லாம் பிதிக்கிட்டு வெளியே வந்தாலும் சரி ரைட்டு அதுக்காக வச்சு உடம்ப குறைப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாரான்னு பார்த்தா, ஷோக்கு போனாலும் கோபிநாத் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருன்னு பேசியிருக்காருன்னா கடைசி வரைக்கும் உடம்ப குறைக்கிற ஐடியால இல்ல போலயே. இல்லை 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 ஆமாம் கோபால். சேலஞ்ச் போட்டாங்க ஃபர்ஸ்ட் 3 மாசம் சாப்பாடே சாப்பிடக்கூடாது. சாப்பாடு சாப்பிடக்கூடாது, வெறும் ஸ்ப்ரவுட்ஸ், பாவக்காய் ஜூஸ், முள்ளங்கி ஜூஸ். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். நைட் வந்து வீட்டுக்கு வருவேன், ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணோன்னே அந்த மெஷர்மெண்ட் டேப் எடுத்து என் வயிறை மெஷர் பண்ணுவேன். தம்பி எந்திரிச்சுங்க. அவரே கரெக்டா தான் இருக்காப்ல, அப்புறம் இதுக்கு இன்னும் ஒல்லியாக பாக்குறீங்க. அதுதான் இப்ப ஃபேஷன். குட்டி தொப்பை இருக்கு சார் அவருக்கு. அது சாப்பிட்ட உடனே தெரியும் சார் லைட்டா. தொப்பை இல்லனா சாப்பிட்டாலும் தெரியக்கூடாது இல்ல சார் வயிறு இருக்கிறதே. அப்ப நான் வயிறை தான் கட் பண்ணணும். என்னம்மா இது? அந்த குட்டி தொப்பைக்கா சோத்தை கட் பண்ணி பாவக்காய் ஜூஸ் முள்ளங்கி ஜூஸ் எல்லாம் குடிக்க வைக்கிற அந்த மனுஷனை பார்த்தாலே இப்படிதான் இருக்காப்ல. அப்ப சில பேர்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது தொப்பை வளைஞ்சி தொடையில உட்கார்ந்துருக்கும். சொன்ன உடனே அரி குனிஞ்சி பாக்குறாப்ல. அப்பெல்லாம் அந்த மாதிரி ஆட்கள் இருக்கும் போதெல்லாம் நீ என்னமா பண்ணுவ? இது எல்லாத்தையும் கூட விட்டுறலாம். ஆனா ஒரு வாரம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் செக் பண்ணா கூட பரவாயில்ல. டெய்லி எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு செக் பண்றாங்களா? டெய்லி குறைச்சா அந்த உடம்பு என்னமா ஆகுறது? உடம்ப போட்டு கஞ்சி காசுனா மயக்கம் வராம சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ சப்போஸ் நான் கடையில் ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா கூட இல்லை ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்க வீடியோ போதுன்னு எதுக்கு என்ன இழுக்கிறேன்? டேய் மச்சான் எங்கடா எஸ்கேப் ஆவற? சும்மா சார் எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாம்பிள் யார் யார் இழுங்க. இப்போ அவருக்கு வந்து ஏஜ் வந்து 40 or 45. என்னையே சொல்லு, நல்லா இருக்கு. சரி அப்போ உங்களே சொல்றேன், நல்லா இருக்கும். எங்க சொல்லு. உங்களை பார்த்துட்டு கோபிநாத் இவர்தான், இப்படி நீ சாப்பிட்டனா கோபிநாத் மாதிரி தான் இருப்ப 40 ஏஜ்ல. அப்பதே போட்டுறாங்க போயிருக்கலாம். என்ன பெருமையா ஏதோ சொல்ல போறான்னு. இல்ல நீ ஆளை மாத்திரு, யாரோ ஒரு தருணே வச்சுக்கலாம். பாவமே, கோபிநாத் வேற பாதியிலேயே என்ன வச்சு சொல்லு நல்லா இருக்கணும்னே. ஆமா சார் நல்லா இருக்கும் அப்படின்னாப்ல. சரி ஏதோ பாசிட்டிவா தான் சொல்ல போறாரு போல அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்படியே சாப்பிட்டு இருந்தா அப்புறம் கோபிநாத் மாதிரி தான் ஆவான்னு சொல்லி சொல்றாருன்னா எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். என்னையே சொல்லு, நல்லா இருக்கு. சரி அப்போ உங்களே சொல்றேன், நல்லா இருக்கும். இப்படி நீ சாப்பிட்டனா கோபிநாத் மாதிரி தான் இருப்ப 40 ஏஜ்ல. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த டயட் ஃபிட்னஸ் இந்த மாதிரி டாபிக் எல்லாம் தொடக்கூடாது. தொட்டா இந்த மாதிரி தான் செய்வாங்க போலயே. இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. இப்ப என் பையனுக்கு 6 வயசு சார், எனக்கு 40 வயசு ஆகுது. என் பையனுக்கு 3 தோசை தான், எனக்கு 3 தோசை. காலையில அந்த குழம்பு கூட வைக்கிறது இல்ல, பொடி இருக்கு இல்லையா அந்த பொடியை சாப்பிட்டு போங்க அப்படின்னு. தோசையை வெறுக்கிற மாதிரி ஆகுது எனக்கு. 6 வயசு பையனுக்கும் 3 தோசை, பையனை பெத்த அப்பாவுக்கும் 3 தோசை. எப்படி கரெக்ட்? இவரு ஓவரா சாப்பிட்டுவாரு சார். சுட்டு போட அப்புறம் தோசையோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிட்டே போகும். சட்னியும் குழம்பும் நல்லா இருந்துச்சுன்னா உடனே டபுளா சாப்பிடுவாரு. குருமான்னு சொன்னா 12 தோசை சாப்பிடுவோம். சட்னி இருக்கு, சட்னின்னு சொன்னா கூட 8 தோசை சாப்பிடுவோம். சோ நம்ம பொடியோட விட்டுட்டோம்னா தோசையோட அளவு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். மிளகா பொடிதாம்மா சைட் டிஷ். பிள்ளைய மட்டும் நல்லா அப்படி பாத்துக்கிறீங்க, அவரை மட்டும் அப்படியே விட்டுறீங்களா? நம்ம சொல்றதெல்லாம் நம்ம பையன் கேட்கறான், இவரும் கேட்டார்னா இவருக்கும் எல்லாம் கிடைக்க போகுது. இப்போ ஃபிட்னஸ் மெயின் கோல் கிடையாது. புருஷன் பேச்சை கேட்கல, கேட்டிருந்தா உனக்கு 8 தோசை என்ன 16 தோசை வேணாலும் கிடைக்கும்னு சொல்ல வராங்க போலயே. நம்ம சொல்றதெல்லாம் நம்ம பையன் கேட்கறான், இவரும் கேட்டார்னா இவருக்கும் எல்லாம் கிடைக்க போகுது. 10 வயசுக்கு மேல அவனும் உங்க கண்ட்ரோல்ல இருக்க மாட்டான். அவனுக்கும் இதை பண்ணுவீங்களா? அவனுக்கு பண்ண மாட்டேன் சார், அவன் என் பையன் இல்ல. அதெல்லாம் அவன் சாப்பிட்டாலே எனக்கு மனசு நிறைஞ்ச மாதிரி ஆயிரும். இல்ல இந்த பிள்ளை சாப்பிட்டா போதும். அப்ப இது யாரு? எங்க மாமியாரோட பையன் சார். உங்க கணவர் இல்லையா பாவம்? அவரு சொல்றத கேட்டார்னா எல்லாம் செய்வேன் சார். பாவமே, யோசிக்கவே இல்லையே. நான் கூட அது யாரு என் பையன், இது யாரு என் புருஷன் தான் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா என் மாமியாருடைய பையன்றதை யோசிக்காம சொன்னாங்க பாருங்க, ரொம்ப சிரமம்டா. அப்ப இது யாரு? எங்க மாமியாரோட பையன் சார். என்ன தெரியுது? புருஷன் கூட எவ்வளவு க்ளோஸா இருக்காங்க அப்படிங்கறத விட
மாமியார் கூட இவங்க எவ்வளவு க்ளோஸா இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப நல்லா தெரியுதுடா. சொல்றதை கேட்டாருன்னா எல்லாம் செய்வேன் சார். இது என்னடி அநியாயமா இருக்கு? நம்ம மருமக்கமார்களே தேவல போல் இருக்க. கடைசியில கூட கோபிநாத் அம்மா எப்படி பார்த்தாலும் ஓம் புருஷன் தானம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கூட என் புருஷன் தான் சார், இருந்தாலும் என் பேச்சை கேட்கலாம்னு சொல்லி தான் கூட பரவாயில்ல, என் பேச்சை கேட்டாதான் சார் அவன் என் புருஷன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சொல்றதெல்லாம் நம்ம பையன் கேட்கறான், இவரும் கேட்டாருன்னா இவருக்கும் எல்லாம் கிடைக்க போகுது. வர வர உன் மருமகளோட தொலை ஜாஸ்தியா போச்சு. இப்போ வருத்தப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? ஆக்சுவலா பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இந்த ஷோக்கு தப்பா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மத்தவங்க எல்லாம் என் புருஷன் ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பாடை கம்மியா போட்டுக்காங்க. ஆனா இவங்க ஃபிட்டுக்காக இல்ல, என் பேச்சை கேட்கலங்கிறதுக்காக சாப்பாடை கம்மியா போட்டுருக்காங்க. அதான் அந்த மனுஷன் ஃபிட்னஸ் நினைச்சு இந்த ஷோல வந்து உட்கார்ந்துட்டாரு போல. சொல்றதை கேட்டாருன்னா எல்லாம் செய்வேன் சார். இங்க வந்திருக்க சொல்வதெல்லாம் உண்மை. அத புடிச்சு போய்க்க. தேங்க்ஸ் சார். தானதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் பிக் பாஸ் 9 வரை ஸ்டார்ட் ஆக போகுது. டெய்லி ரிவ்யூஸ்லாம் வந்துட்டே இருக்கும். ஸோ யாரெல்லாம் போட்டி பிடிக்கிறதுக்கு கிளம்பினீங்களோ மறுபடியும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீட்டிலேயே வந்து ஆஜராயிருங்க. பிக் பாஸ் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். ஷாஃபி, டாடா, பாய் அண்ட் டேக் கேர்.